டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணி பல்லு கட்டலான்றது நிறைய பேருக்கு நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் கண்டிப்பா இப்ப வந்துருச்சு. ஆனா எந்த ரீஜன், எந்த இடத்துக்கு எந்த மாதிரி இம்ப்ளான்ட்ஸ் பிளேஸ் பண்ணலான்றது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த வீடியோல நான் தான் அட்ரஸ் பண்ண போறேன். நம்ம தாடையை வந்து 4 விதமா டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து முதல் சைடு, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். 4 குவாட்ரண்டா டிவைட் பண்ணலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய ரீஜன்ன்றது இந்த முன்பல்லு மட்டும். இந்த ஃப்ரண்ட் ரீஜன்ல நம்மளுக்கு மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ் பல்லு ஆடிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களால ஒழுங்கா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. இந்த பற்கள் எல்லாமே வந்து சின்ன வேருங்க, ஸ்மால் ரூட்டட் டீத். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து முன்பல்லு சீக்கிரமா ஆடிடும். அதனால அந்த பல்லு ஆடி அதை எடுக்கிற மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்க்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன், நம்ம எடுத்த அன்னைக்கே கார்டிகோபேசல் இம்ப்ளான்ட்ஸ், இந்த மாதிரி கார்டிகோபேசல் இம்ப்ளான்ட்ஸ் பிளேஸ் பண்ணி 2 இம்ப்ளான்ட் போட்டு 4 பல்லு கட்டிடலாம். வித்தின் அரௌண்ட் 1 வீக் டைம் ஃபிக்ஸடா. தாடை எலும்பு எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி நம்மளால கட்ட முடியும். அதே மாதிரி பக்கத்துல 3 இம்ப்ளான்ட் இல்ல 4 இம்ப்ளான்ட் பண்ணி இந்த சிங்கப்பல்ல இருந்து சிங்கப்பல்ல வரைக்கும் கெனைன் டு கெனைன் நம்ம ஃபிக்ஸடா நம்ம விதின் எடுத்த அன்னைக்கே திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ண தேவையில்ல. எனஸ்தீஷியா போட்டு பல்லு எடுக்கிறோம் பாருங்க, அன்னைக்கே நம்ம இம்ப்ளான்ட்ஸ் பிளேஸ் பண்ணி விதின் 1 வீக் டைம் ஃபிக்ஸடா நம்மளால டீத் கொடுக்க முடியும். இந்த ஆப்ஷன் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆப்ஷன் யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட புன்னகைய எஸ்தட்டிக்ஸை மெயின்டைன் பண்றதுன்றது ஒரு வைஸான சொல்யூஷன். For more details, do contact me. My name is Dr. Nitin Samir. I am a corticobasal implantologist and a periodontist.